தேர்ஸ்டே நான் மார்னிங் ஏஞ்சிதே லேட்டு தான். ஸோ அன்றைக்கி நான் என்னெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னருக்கு பண்ணேன்ட்டு இந்த வீடியோவில் இருக்கும். நான் அன்றைக்கி மார்னிங் ஏஞ்சி போது டைம் வந்து 6:30. ஸோ காலையிலே ஏஞ்சோடனே சாம்பார் வச்சிடலாம். சாம்பார் வந்து லஞ்சுக்கும் யூஸ் ஆகும். மாவும் வந்து நல்லா புளிச்சிருந்துச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் தோசை, இட்லி பண்ணால் அதுக்கு தொட்டுக்க யூஸ் பண்ணிக்கலாம் தான் நான் பிளான் பண்ணி சாம்பார் தான் ஃபஸ்ட்டு வச்சேன். சாம்பார் வந்து நான் வந்து புளி யூஸ் பண்ணாமல் வைப்பேன். ஸோ இந்த தக்காளி மட்டும் பருப்போடு வேக போட்டுட்டு நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் அப்புறம் குழம்பு தூள்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு அந்த பருப்பில் சேர்த்துட்டு கொதிக்க வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு கொஞ்சம் சாம்பார் வச்சோன்னே டைம் இருந்துச்சு. சாம்பார் வந்து பருப்பு வேக வச்சா போதும், ஒரு 10 மினிட்ஸில் காய்கறி கட் பண்ணி ரெடி பண்ணிடலாம். ஸோ அடுத்தது வந்து நான் பச்சை பயிர் கிரேவி தான் பண்ணேன். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ஒன்றா அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் சீரகம், இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துட்டேன். ஸோ இது வந்து நல்லா குக் ஆகணும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அதை மூடி வச்சு குக் பண்ண விட்டுட்டேன். ஒரு 3 to 4 மினிட்ஸில் உங்களுக்கு நல்லா குக் ஆகிடும். ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னா, ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் மசாலா தான் ஆட் பண்ணேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா குழம்பு தூள் சேர்த்துருக்கேன். இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு முளைக்கட்டின பச்சை பயிறு சேர்த்துட்டு, மோஸ்ட்டாக உங்களுக்கு ஸ்ப்ரவுட்ஸ்லேயே தண்ணி இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்லா திக்காக வேணும்னா தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. எனக்கு தண்ணியை தான் ரெடி பண்ணேன். ஏன்னா நான் இட்லி, தோசை பண்ணலான்னு இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் தோசை, இட்லிக்கு தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதை சேர்த்துட்டு மூடி வச்சு கொதிக்க வச்சுட்டேன். அதுக்குள்ளே சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சாம்பார் எடுத்துகிட்டு ஸ்டவ் காலியாக இருந்ததால் ரைஸ் மட்டும் வேக போட்டுட்டேன். ஸோ இந்த கிரேவி வந்து ஒரு 8 to 9 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். அப்புறம் வீட்டில் அரைச்ச கரம் மசாலும் அப்புறம் சீரகத்தூளும் சேர்த்தா கிரேவி ரெடி. நான் கொஞ்சம் வந்து தண்ணியாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா இட்லி, தோசைக்கு பண்ணால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ரிச் இன் ப்ரோட்டீன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கிரேவி ரெடி பண்ணோடனே ஒரு ஸ்டவ் காலியாகிடுச்சு. ஸோ அதில் வந்து நான் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி பண்ணி வச்சுட்டு, பீட்ரூட் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, ஒரு 2 பீட்ரூட் இருந்துச்சு. அதில் வந்து ஒரு பீட்ரூட் வந்து நான் அரைச்சி இந்த மாவில் சேர்த்துட்டேன். மோஸ்ட்டாக வந்து நான் ஃப்ரிட்ஜில் இருக்க காய்கறியை டக்குன்னு காலி பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ பீட்ரூட் வந்து 1 கிலோ வாங்கினேன்னா மோஸ்ட்டாக நான் செய்கிற சப்பாத்தி, தோசை எல்லாத்தோடையும் இது மிக்ஸ் பண்ணி தோசை, இட்லி எல்லாமே ஊற்றுவேன். லஞ்ச் எல்லாம் முடிச்சதால் நான் குழந்தைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து கேரட் பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறம் சாம்பார் ரைஸ் கட்டிட்டேன் ஸ்கூலுக்கு. அதே மாதிரி இட்லியும் நல்லா குக் ஆகிடுச்சு. அதே மாதிரி ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. நான் வந்து காலையில் 2 இட்லி, கொஞ்சோண்டு பச்சை பயிறு, கிரேவி மட்டும் கொடுத்துட்டேன். அவள் சாப்பிட்டுட்டு ஸ்கூல் கிளம்பிட்டான். இதோட ஈவினிங் டின்னர் கொஞ்சம் ஏர்லியாக 4:30க்கெலாம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் வெங்காய சட்னிக்கு வந்து நான் கொஞ்சம் பூண்டு, 2 வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பூண்டு வெங்காயம் வதக்கிட்டு இருந்தேன். இன்னொரு சைடு வந்து பொடிக்கு கருப்பு உளுந்து, கருவேப்பிலெல்லாம் சேர்த்து அரைப்பேன். அதுவும் ரெடி பண்ணேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா வெறும் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துட்டு, காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஆற வச்சுட்டேன். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு பொடிக்கு வந்து இந்த உளுந்து வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா வறுத்தோன்னே இது பிளேட்டில் மாற்றிட்டு, இதுக்கப்புறம் பூண்டு சேர்த்தேன். பூண்டும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு, கொஞ்சம் சீரகம், கொத்தமல்லி விதை, புதினா விதைன்னு சொல்லுவாங்க, இதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு, பெருங்காய கட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தடியாக வரும், கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். ஸோ அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃப்ளாட் ஆக்கினீங்கன்னா உள்ளே அந்த ஈரப்பதம்லாம் போயிடும். அப்புறம் அரைக்க போது ஈஸியாக இருக்கும். அதை ரெடி ஆகிட்டோன்னே நான் கருவேப்பிலை தான் போட்டேன். கருவேப்பிலை வந்து நல்லா இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நான் கொஞ்சோண்டு வந்து காஞ்ச மிளகா, இந்த பெருங்காயம், வறுத்து வச்சு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். ஃபைனலாக வந்து இதை அரைச்சதுக்கப்புறம் தான் உப்பு போட மறந்துட்டேன். ஸோ அதனால் இதை அரைச்சதுக்கப்புறமா ஒரு வாட்டி கல் உப்பு மட்டும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டேன். ஸோ மிக்ஸி ஜார் வந்து இதுக்கப்புறம் ட்ரையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வெங்காய சட்னிக்கு. அதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு தேங்காய் சட்னிக்கு கொஞ்சோண்டு தேங்காய், பச்சை மிளகா காரம் கம்மியாக யூஸ் பண்ணுவேன், கொஞ்சோண்டு போட்டுட்டு ஒரு பல் பூண்டு, கொத்தமல்லி, உடச்சக்கல்ல, அதுக்கப்புறமா உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிடுவேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா நல்லா பேஸ்ட் ஆகிடும். சட்னி ரெண்டுத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ரெண்டுத்தையும் தாளித்து வச்சுட்டேன். ஸோ நைட் டின்னர் வந்து மாவு நல்லா புளிச்சிருந்துச்சு. அதில் வந்து தோசை ஊற்றினாலும் நல்லா கிறிஸ்பியாக வரும், இட்லி ஊற்றினாலும் நல்லா சாஃப்டாக வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஊற்றினா இட்லி நல்லா சாஃப்டாக வரும். ஆனால் நான் வந்து தோசை தான் அன்றைக்கி ஊற்றினேன். ஒரு தோசை, அன்றைக்கி அரைச்ச சட்னி, பொடி எல்லாமே ட்ரை பண்ணோம். எல்லாமே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நானும் என்னோடய டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் குழந்தைய வந்து கிளாஸ்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது ஜிஜி பிளான்ட் பார்த்தேன். அதோட லீஃப் மட்டும் நான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். சின்ன ஸ்டெம் கிடச்சாலும் பரவாயில்ல, லீஃப் கிடச்சாலும் பரவாயில்ல, இதில் ஈஸியாக ப்ரோபகேட் பண்ண முடியும். நான் யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் அந்த இன்டோர் பிளான்ட்ஸ்க்காக. அப்போது வந்து இந்த ஜிஜி பிளான்ட் பார்க்கும்போது எனக்கு லீஃப் பார்த்ததால டக்குன்னு கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இதை வந்து மண்ணிலையும் இன்செர்ட் பண்ணி வைக்கலாம், தண்ணிலையும் வைக்கலாம். ஒரு 2 to 3 months ஆகும். உங்களுக்கு செடியாகவே வாங்கினோன்னா ஒரு 400 to 300 rupees இருக்கும். ஒரு செடியாக உங்களுக்கு கிடைக்கும், அதுவும் குட்டி செடி தான் கிடைக்கும். இது வந்து ஒரு பெஸ்ட் இன்டோர் பிளான்ட். அதனால் நம்ம வச்சு பார்ப்போம். எனக்கு நிறைய வீட்டில் வந்து செட் ஆகலை. அதனால் வந்து இது வந்து லீஃபாகவே வந்து நம்ம வளருதா பார்க்கலாம் அப்படின்ட்டு இதை வச்சுருக்கேன். பார்ப்போம் ரூட் வருதா இல்லையான்ட்டு.